மக்களே பிக் பாஸோட லைவ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பூகம்பம் அப்படின்ற டாஸ்க்கை முடிச்சுட்டு எல்லாரையுமே வந்து லிவிங் ஹாலில் வந்து உட்கார சொன்னார் பிக் பாஸ். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா விதிமீறல்களில் உச்சகட்டம் அப்படின்றதுனா பல வாட்டி இந்த வீட்டில் இருக்க ரூல்ஸை அதிகமாக பிரேக் பண்ண ஒரே யாருன்னா மாயா மற்றும் பூர்ணிமா தான். இவங்க மற்றவங்களை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, விதியை மீறுறாங்க, இது பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு எல்லோ கார்டை கொடுக்கணும். அப்படியே அங்கே பாருங்கள், நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, காது டு காது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பேசுகிறாங்க மக்களே. அந்த மாதிரி ரகசியம் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ரகசியம் பேசுகிறாங்க. அந்த டாஸ்கில் நடந்த விஷயங்கள்லாம் இது அப்படியா இருக்குமோன்ற மாதிரி உள்ள ஒரு ரகசியமான வார்த்தைகள் கோடு வேர்டில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தகுதியான தண்டனை கொடுங்க பிக் பாஸ். இல்லைனா அவங்க சீக்கிரட் பேசி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப தப்பாக தெரியுது மக்களே. மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமாக ஆயிருதோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஸ்டோரியும் கேட்டாச்சு. அந்த ஸ்டோரியிலிருந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டோரியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கோல்டு ஸ்டார் கொடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோரியை அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டார் கொடுக்கணும் போது எல்லாரோட ஸ்டோரியும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கஷ்டமான ஸ்டோரியாக இருக்கும். பட் இந்த ஒரு சில ஸ்டோரியை நம்ம கேட்கும்போது இப்படிலாம் நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதில் மெஜாரிட்டியாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக பிராவோட ஸ்டோரி தான் ஓவராலாக எல்லாருமே மோஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ், விஷ்ணு, விக்ரம், ரவீனா, மணி அப்படின்ற மாதிரி மோஸ்ட்டாக பாதி ஹவுஸ் மேட்சுக்கு மேலே இவங்களோட ஸ்டோரி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க, பிராவோட ஸ்டோரியோ. எல்லாரும் பெண்களுக்கு நடக்கிறத பற்றி பேசணும், பெண்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்திருக்கு. விசித்ரா மேமோட ஸ்டோரியும் மறுக்கலை, பட் அவங்களுக்கு நடந்த அவ்வளோ டைம் பேஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆண்களுக்கும் நிறைய நடக்குது, ஆண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி இங்கே வந்து சொல்கிறதுக்கான தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு வந்து பிராவோ சொல்லியிருக்காரு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ்ஆப் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிராவோ ஸ்டோரிக்கு எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாரை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிராவோ இது வரைக்கும் ஸ்டாரை வாங்கலை. இதன் மூலிமா ஒரு ஸ்டார் வாங்குறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாராகவும் தெளிவாகவும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விஷயம். இன்னொரு பக்கம் விசித்ரா மேம் ஸ்டோரிக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஜோவிகா, மாயா, பூர்ணிமா அப்படின்ற கேட்டகரியில் விசித்ராவோட ஸ்டோரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். அந்த ஸ்டோரியும் வந்து கண்டிப்பாக சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி, ஒரு மிகப்பெரிய மெசேஜ். சினிமா துறையை ஆசைப்பட்டு போகிறவங்களுக்கு அங்கே என்னென்னலாம் நடக்குது, அதன் மூலிமா என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய வைரல் நியூஸாக வந்து வெளியே எல்லா இடத்துலையுமே பகிர்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு தைரியத்தை இங்கே வந்து சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பயந்தாங்க, இது எங்கன்னா இதுவாயிருமா அதுவாயிருமா அப்படின்ற மாதிரி விசித்ரா பயந்தாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதன் மூலிமா ஒரு நல்லது நடக்கும், ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய் தெரிஞ்சாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொசைட்டியோட மாற்றம் அப்படின்றத நான் நினைக்கிறேன், நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து பல பேரோட ஸ்டோரியிலேருந்து மோட்டிவேஷன்லாம், பூர்ணிமா ஸ்டோரியிலேருந்து நம்ம கடினமாக உழைச்சா நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும், அதுக்கான உழைப்பு மட்டும் நம்ம போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு சக்ஸஸ் தேடி வரும் அப்படின்றது பூர்ணிமா ஸ்டோரியில் கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நிக்சனோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொரு ஸ்டோரியில் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்க முடியுது. அந்த வகையில் என்னை பொறுத்தவரையும் பிராவோ இல்லை விசித்ராக்கு ஸ்டார் போனால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த வகையில் பிராவோக்கு ஸ்டார் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.